ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம வீட்டுக்கு தேவையான 10 டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க குட்டி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னா, நம்ம மிக்ஸி ஜார் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது ப்ரஷ் யூஸ் பண்ணுவோம். அந்த ப்ரஷ் வந்துட்டு இந்த மிக்ஸி ஜாரோட பேக் சைட் போகிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அந்த டைமில் இந்த மாதிரி அதோட கழுத்து பகுதியை மட்டும் இந்த மாதிரி பர்னரில் காமிங்க. சிம்மில் வச்சுட்டு காமிங்க. அப்போ தான் கை கொஞ்சம் சுடாமல் இருக்கும். காமிச்சிட்டு இதோ இந்த மாதிரி அழுத்தி பிடிச்சிங்க அப்படின்னா அதோட தலை மட்டும் இந்த மாதிரி வளைஞ்சு கொடுக்கும். சரிங்களா? ஒரு 2 மினிட்ஸ்க்கு இதே மாதிரி ஹோல்ட் பண்ணிடுங்க. அப்போது அந்த ப்ரஷ் வந்துட்டு நல்லா வளைஞ்சிரும். அதுக்கப்புறமா இந்த மிக்ஸி ஜாரோட பேக் சைட் நீங்கள் க்ளீன் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும் இந்த டிப்பு. வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ நல்லா வளைஞ்சிருச்சு இந்த ப்ரஷ்ஷு. இப்போ நான் க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப ஈஸியாக உள்ளே போகுது. க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம செகண்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். செகண்ட் டிப் என்னென்னா, இது எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் தெரிஞ்ச டிப் தான். இந்த மாதிரி ரப்பர் பேண்ட்ஸ் நம்ம வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நாள் ஆகும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்கும். இந்த மாதிரி ஒரு மாதிரி பசை மாதிரி வந்திருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம எந்த டப்பாவில் அந்த ரப்பர் பேண்டை ஸ்டோர் பண்ணுறோமோ அந்த டப்பாவில் நம்ம யூஸ் பண்ணுற ஏதோ ஒரு முகத்துக்கு யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த பவுடரை இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறமா எல்லா ரப்பர் பேண்டையுமே தனித்தனியாக இந்த மாதிரி போட்டுருங்க. போட்டுட்டு அந்த பவுடர் வந்துட்டு அந்த ரப்பர் பேண்டில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இந்த மாதிரி பெரட்டி விட்டுருங்க. இப்படி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எவ்வளோ நாள் ஆனாலும் அந்த ரப்பர் பேண்ட் ஒன்றோட ஒன்று ஒட்டவே ஒட்டாது, ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேர்ட் டிப் என்னென்னா, நம்ம போடுற ஒரு சில மோதிரத்தில் உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி குழி மாதிரி கேப் இருக்கும். அந்த கேப்பில் நாளாக அழுக்கு படிய ஆரம்பிச்சிடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஒரு சில மோதிரத்தில் இருக்காது, இந்த மோதிரத்தில் இல்லை. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, மெழுகுவர்த்தி ஏற்றுங்க. ஏற்றி வச்சிங்க அப்படின்னா அதோட மெழுகெல்லாம் கீழே விழுகும் பார்த்தீங்களா, சொட்டு சொட்டா. அதை விழுகிறது வந்துட்டு இந்த மோதிரத்துக்குள்ளே இந்த மாதிரி காமிச்சு அந்த கேப் எல்லாத்தையுமே நிரப்பிடுங்க. அப்போது ஒரு கோட்டிங் மாதிரி நமக்கு வந்துடும். அந்த கேப் எல்லாமே நிறைஞ்சிடும். அதுக்கப்புறமா அழுக்கு கண்டிப்பாக படியவே படியாது. வெளியில் இருக்கிறதுலாம் இந்த மாதிரி தொடச்சிங்க அப்படின்னாலே போயிடும். அதுக்கப்புறம் யூஸ் பண்ணி பாருங்கள், அழுக்கு படியாது. கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? அந்த மோதிரம் ஃபுல்லாக மெழுகு நிரப்பணும்னு அவசியம் இல்லை. எந்த இடத்துலலாம் குழியாக இருக்கோ அந்த இடத்துல மட்டும் நிரப்பினா போதும். நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாயசத்துக்கு நம்ம ஏலக்காய் போடுவோம். அதை மிக்சியில் அரைச்சி தூள் பண்ணிட்டு தான் நம்ம ஆட் பண்ணுவோம். அப்போது இந்த தோல் எல்லாத்தையுமே நம்ம தூக்கி போட்டுருவோம். அதை தூக்கி போடாமல் டீ தூள் டப்பாக்குள்ளே இந்த மாதிரி போட்டு அந்த டீ தூளோட கலக்கி விட்டுருங்க. அப்போ நம்ம டீ போடும்போது ஏலக்காய் ஸ்மெல்லும் வரும். ஏலக்காய் டீ குடித்த மாதிரியும் இருக்கும். அந்த தோல் யூஸ் பண்ண மாதிரியும் இருக்கும். நெக்ஸ்ட் பார்க்கலாம். நம்ம குளிக்கிற சோப்பு குட்டி ஆயிடுச்சுன்னா அது வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் யூஸ் பண்ணுறாங்க. நான் எந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நம்ம மேலுக்கு தேய்க்கிற ஸ்க்ரப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்க்ரப்புக்குள்ளே இந்த மாதிரி சோப்பை இன்சர்ட் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா இந்த ஸ்க்ரப் யூஸ் பண்ணி நம்ம குளிக்கும்போது இந்த சோப் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி நமக்கும் யூஸ் ஆகும். இந்த சோப் யூஸ் பண்ண மாதிரியும் இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சோப்பை உங்கள் வீட்டில் குட்டி பசங்க இருந்தாங்கன்னா அவங்களோட சாக்ஸ்க்குள்ளே இதை உள்ளே போட்டுட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். இல்லை உங்ககிட்ட குட்டி பசங்க இல்லை, பெரிய சாக்ஸ் தான் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி குட்டியாக நீங்கள் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி சோப்பை உள்ளே போட்டுட்டு நீங்கள் வாஷ் பேஷின், கிச்சனில் இருக்கிற பேசின், அதுக்கப்புறமா வாஷ் பேஷின் இருக்கும் பார்த்தீங்களா, அதிலெல்லாம் கூட நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது சோப்பு கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி ஃபுல்லாக நமக்கு யூஸ் ஆகும். வாஷ் பேஷின் க்ளீன் ஆன மாதிரியும் இருக்கும். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். அதே சோப்பை நான் இன்னொரு விதத்தில் யூஸ் பண்ணுவேன். எப்படின்னா, நம்ம துவைக்கிற கல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கல்லில் எந்த பகுதியில் சொரசொரப்பாக இருக்கோ அந்த பகுதியில் நான் இந்த மாதிரி அழுத்தி விட்டுருவேன். அந்த சோப்பு நல்லா அந்த இடத்துல ஒட்டுற மாதிரி இந்த மாதிரி அழுத்தி விட்டுருவேன். அதுக்கப்புறமா நம்ம துவைக்கும் போது இந்த சோப்பு கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி வந்துடும். நமக்கு துவைச்ச மாதிரியும் இருக்கும். இந்த சோப்பு வந்துட்டு யூஸ் பண்ண மாதிரியும் இருக்கும். இந்த கல்லில் எந்த இடத்துல உங்களுக்கு சொரசொரப்பு தன்மை அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல ஒட்டி விடுங்க. அப்போ தான் நல்லா ஒட்டிக்கும். இஃப் சப்போஸ் சோப்பு கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, என்னால் இந்த மாதிரி அழுத்தி ஒட்ட முடியல அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த சோப்பை ஒரு கப்பில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த சோப்பை அந்த தண்ணிக்குள்ளே ஒரு 5 மினிட்ஸ் போட்டு வச்சுருங்க. அப்போது அந்த சோப் வந்துட்டு நல்லா ஊறிடும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒட்டி பார்த்தீங்கன்னா நல்லா ஒட்டிக்கும். கண்டிப்பாக இந்த டிப்பும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் டிப் என்னன்றது பார்க்கலாம்.
நம்ம பூண்டு வந்துட்டு நிறைய வீட்டில் உரிப்போம். பூண்டு குழம்புலாம் வச்சோம்னா நிறைய உரிப்போம். அப்படி உரிச்சதுக்கு அப்புறமா நம்ம கையில் அந்த ஸ்மெல் அப்படியே இருக்கும். அது வந்துட்டு ரிமூவ் பண்ணுறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு உங்கள் கையில் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 ட்ராப் தண்ணி விட்டு இந்த மாதிரி கை ஃபுல்லாக தேய்ச்சி விடுங்க. கையில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி விடுங்க. ஒரு நிமிஷம் ஸ்க்ரப் பண்ணிவிட்டு நீங்கள் கை வந்துட்டு வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்மெல் எல்லாமே போயிடும். நெக்ஸ்ட் டிப் என்னென்னா, நம்ம துணி வைக்கிற கபோர்டில் பூச்சி தொல்லையெல்லாம் அதிகமாக இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது சாக்ஸ்லேயோ இல்லைன்னா ஏதாவது ஒரு துணிலேயோ கற்பூரத்தை வந்துட்டு போட்டு நல்லா கட்டி வச்சுருங்க. கட்டி அந்த கபோர்டு ஓரமாக நீங்கள் வச்சுருங்க, கபோர்டுக்கு உள்ளே. சரிங்களா? அப்போது இந்த ஸ்மெல் வந்துட்டு நல்லா மைல்டாக நமக்கு வந்துட்டே இருக்கும். அப்போது பூச்சி தொல்லை எதுவுமே இல்லாமல் இருக்கும். ஏன் நம்ம கட்டி வைக்கிறோம் அப்படின்னா, கற்பூரத்தை வந்துட்டு டைரெக்டாக நீங்கள் கபோர்டுக்குள்ளே போட்டு வச்சிங்க அப்படின்னா ட்ரெஸ்ஸு ஃபுல்லாகவே அந்த சூடத்தோட ஸ்மெல் தான் நமக்கு வந்துகிட்டே இருக்கும். கற்பூரத்தோட ஸ்மெல் தான் நமக்கு வரும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காகத்தான் நம்ம இந்த மாதிரி துணியில் கட்டி வைக்கிறோம். அப்போ மைல்டாக நமக்கு ஸ்மெல் வந்துட்டு வெளியே வந்துகிட்டே இருக்கும். பூச்சி தொல்லையும் இருக்காது. அடுத்த டிப் என்னென்னா, நம்ம பூரி வடை இதெல்லாம் சுடும்போது எண்ணெய் வந்துட்டு சூடு பண்ணுவோம். அது நல்லா காஞ்சிருச்சா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு பொதுவாக வந்துட்டு கொஞ்சோண்டு மாவெடுத்து உள்ளே போட்டு பார்ப்போம். அப்படி பண்ணாமல் இந்த மாதிரி மரக்கரண்டி இருந்துச்சுன்னா அதை இந்த மாதிரி டிப் பண்ணி பாருங்க. அப்படி நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு அப்படின்னா இந்த மாதிரி நொர நொறையாக வரும். அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? கண்டிப்பாக இந்த எல்லா டிப்புமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த மாதிரி டிப் வீடியோ நிறைய நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அது நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மை சேனல் லிங்க் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதை தொட்டு நம்ம சேனலில் இருக்கிற எல்லா வீடியோஸும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க குட்டி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர். பை.